بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மில் இறைவனுடைய அருளால் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் கிடையாது. அல்லாஹ் ஒரு சரித்திர மாற்றத்தை நமக்கு மத்தியிலே தந்திருக்கின்றார். வாலிபர்கள் எனக்கூடியவர்கள், இளைஞர்கள் எனக்கூடியவர்கள் பல நடிகர்களுக்கு சங்கங்களை அமைத்துக் கொண்டு, நடிகைகளுக்கு சங்கங்களை அமைத்துக் கொண்டு, ஆங்காங்கு நின்று பெண்களை பார்த்து கண்ணடித்து பேசி தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸினுடைய பக்கம் நெருங்கி வந்திருக்கின்றது. இது தமிழக அளவிலே ஏற்பட்ட தௌஹீத் ஜமாஅத்தினுடைய புரட்சியாகும். அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். இப்படி இந்த இளைஞர் பட்டாளம், இந்த கொள்கையின் பக்கம் வந்திருக்கக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளம், இவர்களிடத்திலே விபச்சாரம் இருக்கும் என்றால் இல்லை என்று நாம் சொல்லிவிடலாம். அதுபோன்று திருட்டு பழக்கம் இருக்கும் என்று நாம் நினைத்து பார்ப்போமானால் அதுவும் இல்லை என்று சொல்லிவிடலாம். வேறு தண்ணீர் அடிக்கக்கூடிய பழக்கம், மது அருந்தக்கூடிய பழக்கம் அவரிடத்தில் இருக்கும் என்றால் அதுவும் இல்லை என்று சொல்லிவிடலாம். ஆக அனைத்து தீமைகளும் நம்முடைய சகோதரர்களிடத்தில் இல்லை என்று சொல்லிவிடலாம். ஆனால் ஒரே ஒரு தீமை மட்டும் நம்மை மிகவும் ஆட்கொண்டிருக்கின்றது. அது ஆண்களையும் ஆட்கொண்டிருக்கிறது, பெண்களையும் ஆட்கொண்டிருக்கின்றது. அதற்கு ஆண்களும் பெண்களும் அடிமைப்பட்டு போய் சுத்தமாக அவர்கள் அதிலிருந்து மீழ்ச்சி அடைய முடியாத அளவிற்கு மாட்டிக்கொண்டு தவிப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த தீமை திரைப்படம் என்ற தீமை, டிவி என்ற தீமை. இந்த டிவிக்கு முன்னால் நாம் உட்கார்ந்து நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை வீணாக கழித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தீமை எல்லோரையுமே ஆக்கிரமித்து விட்டிருக்கின்றது. நாம் அந்த தீமையிலிருந்து வெளியாக வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான செயல்பாடுகளையும் நமக்கு நன்மை தரக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியுமே நமக்கு தீமை தரக்கூடியதாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைக்கவில்லை. மற்ற மார்க்கம் என்றால், மற்ற மதம் என்றால், அந்த மதமெல்லாம் என்ன சொல்கின்றது என்றால், நீங்கள் மதத்திற்காக வேண்டி ஒதுங்கிவிட வேண்டும், தியானம் வேண்டும், துறவரம் வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. வாழ்க்கையையே வணக்கமாக ஆக்கிவிட்டது, வணக்கத்தையே வாழ்க்கையாகவும் ஆக்கியிருக்கின்றது. அதை எப்படி என்பதை நாம் பார்ப்போம். இப்படிப்பட்ட இந்த மார்க்கம் நமக்கு பொருளாதாரத்தை சம்பாதிக்க சொல்கின்ற பொழுது, அந்த பொருளாதாரத்தை மதங்கள் எல்லாம் மிகவும் மட்டரகமானதாக, இழிவானதாக, சாபத்திற்குரியதாக, பாவத்திற்குரியதாக சொல்லி காட்டுகின்ற வேளையிலே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இதா குலியத்து ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த பூமியிலே பறந்து செல்லுங்கள், வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடுங்கள். பொருளாதாரத்திற்கு அல்லாஹ் அருள் என்று சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமாக இந்த மார்க்கம் நமக்கு அமைந்திருக்கின்றது. நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை அருள் என்று சொல்லி காட்டுகின்றது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையுமே அருள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் வணக்கமாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தோழர்கள் வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அதாவது ஏழை தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, செல்வந்தர்கள் எல்லாம் அதிகமான நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்டு போய்விடுகின்றார்கள். அவர்கள் நாங்கள் தொழுவது போன்று தொழுகின்றார்கள், நாங்கள் நோன்பு நோற்பது போன்றும் அவர்களும் நோன்பு நோக்கின்றார்கள். இது அல்லாம பிளஸ் அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள், இது எங்களிடத்தில் இல்லையே என்று கவலைப்பட்டு கேட்கின்றார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆறுதல் ஒன்று சொல்கின்றார்கள். அவலைஸ கத் ஜஅலல்லாஹு லக்கும் மா தஸத்தகூன, நீங்கள் எதையெல்லாம் தர்மம் செய்தீர்களோ அதை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹும் ஒரு தர்மம்,
அது போன்று ஒவ்வொரு தக்பீர் அதற்கு நன்மை, ஒவ்வொரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்கின்றோம் என்றால் அதற்கும் தர்மத்தினுடைய நன்மை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்றோம் என்றால் அதற்கு தர்மத்தினுடைய நன்மை, நன்மையை ஏவினால் அதற்கு ஒரு தர்ம நன்மை, தீமையை தடுத்தால் அதற்கும் ஒரு தர்மத்தினுடைய நன்மை என்று சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக ரசூலுல்லாஹ் என்று சொல்றாங்க, உஃபி புதுஇ அஹதிக்கும் சதகா, உங்களில் ஒருவர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகின்றாரே அதற்கும் தர்மம் வழங்கப்படுகின்றது, தர்மத்தினுடைய நன்மை தரப்படுகிறது. உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் இதை சொல்லவே இல்லை. இல்லறம் என்றால், தாம்பத்தியம் என்றால், அதாவது அருமின் ஆசையை அருமின் எல்லாவற்றையும் அறுத்து விட்டு வருவனுக்கு பேர் தான் மார்க்கம், மதம் என்று ஆக்கி வைத்திருந்த இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் நீ தாம்பத்தியத்தில் ஈடுபடுறியா தர்மத்தினுடைய நன்மை தரப்படுகிறது. அல்லாஹ் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் பாருங்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அயதி அஹதுனா ஷஹவதா, இதுல என்ன எங்களுக்கு தர்மத்தினுடைய நன்மை கிடைக்கப் போகின்றது, எங்களுடைய இச்சையை தணிக்கின்றோம், இதுதானே இதுல எங்களுக்கு என்ன தர்மத்தினுடைய நன்மை கிடைக்கின்றது, இதுல எப்படி கூலி கிடைக்கும் என்று சொல்கின்றீர்கள் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் லாஜிக்கா பதில் சொல்றாங்க, அரைத்தும் லவலாஹா ஃபீ ஹராம், இவன் இதே காரியத்தை ஒரு விபச்சார இடத்தில் செய்தால் அதற்கு பாவம் எழுதப்படுமா இல்லையா என்று கேட்கின்றார்கள். ஆமா, அப்போ விபச்சாரி இடத்துல இவன் செய்கின்ற பொழுது பாவம் எழுதப்படும் போது அதே காரியத்தை தன்னுடைய மனைவியிடத்தில் ஹலாலான அடிப்படையில் செய்யப்படும் பொழுது அல்லாஹ் அதற்கு கூலியை வழங்குகின்றான். எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க, அல்லாஹ் அதற்கு கூலியை வழங்குகின்றான். இப்படி சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பார்க்கிறோம், செய்யக்கூடிய இந்த தாம்பத்தியம் என்பது இருக்கின்றது, இதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி, இதற்கு அல்லாஹ்விடத்தில் தர்மத்தினுடைய கூலி வழங்கப்படுகின்றது என்றால் எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம் பாருங்க. நாம வாழ்க்கையில் செய்யக்கூடிய அந்த காரியம் எல்லாம் நமக்கு நன்மையாக பதியப்படுகின்றது என்பதற்காக வேண்டி இதை குறிப்பிடுகின்றேன். அடுத்து பார்க்கிறோம், இதே புகாரியில வரக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள போய் விசாரிக்க செல்கின்றார்கள். அப்படி விசாரிக்க சென்றிருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அவங்க கடுமையான வேதனையில் இருக்கிறாங்க. அப்போது சொல்கின்றார்கள், எனக்கு செல்வம் நிறைய இருக்கிறது, எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது, நான் என்னுடைய பொருளாதாரத்தில் 2/3 பகுதியை தர்மம் செய்து விடவா என்று கேட்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இல்ல அப்படி எல்லாம் கூடாது அப்படிங்கிறாங்க. குல்து பிஷத்ர், பாதியை நான் தர்மம் செய்திடவா என்று கேட்கிறாங்க. அப்ப அதுவும் கூடாது, 1/3 பகுதியை தர்மம் செய்யவா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கும் உடனே பதில் சொல்லல, அங்கீகாரம் கொடுக்கல. சுலுஸ் 1/3 பகுதியா, ஒசுலுசு கசீரும் 1/3 பகுதி கூட அதிகம்தான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னக்கான் ததர வரசத்தக்க அக்னியா, உன்னுடைய பிள்ளைகளை நீ செல்வந்தர்களாக விட வேண்டும், ஹைருன் அதுதான் சிறந்தது, அவர்களை நீ எல்லா சொத்தையும் வெளியில தர்மத்திற்கு கொடுத்து விட்டு உன்னுடைய பிள்ளைகள பிறர்கிட்ட போய் கையேந்த நிலையை விடுறிய, அதை விட உன்னுடைய பிள்ளைகளை நீ செல்வந்தர்களாக விடுறதுதான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இத சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதுதான் மார்க்கம், நீ செய்யக்கூடிய எல்லா காரியத்திற்குமே அல்லாஹ்வுடைய திருமுகத்தை மட்டும் நீ நாடிவிடு, அப்படி நாடிவிட்டால் போதும் உனக்கு நன்மை எழுதப்படுகின்றது. உன்னுடைய மனைவியினுடைய வாயில ஒரு கவல உணவு ஊட்டுகின்றாய் என்றால் அதற்கும் நன்மை பதியப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரியில இடம்பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட மார்க்கத்தை தான் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு என்ன உணர்த்துகின்றான் என்றால், செய்யக்கூடிய காரியம் எல்லாமே நமக்கு நன்மையாக அமைந்து விடுகின்றது. அல்லாஹ் நம் முஸ்லிம்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த ரசூலுல்லாஹ் முஸ்லிம்ல இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், அஜபல் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுக்கு உரிய விஷயத்துல எவ்வளவு ஆச்சரியம் தான் நடக்கின்றது. இன்ன அம்ரஹு குல்லுஹு கைர்,
அவனுடைய எல்லா விஷயமே நன்மையாக இருக்கிறது. உலைஸ தாக்கல் யஹதின் இல்லா லில் மூமின், இது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு தவிர வேற யாருக்குமே கிடையாது. இன் அஸாபத்து ஸர்ரா, ஒரு நன்மை அவனுக்கு கிடைத்து விட்டால் ஷக்கர அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி நன்றி செலுத்துகின்றான், இதுவும் அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகின்றது. ஒரு சோதனை அவனுக்கு ஏற்பட்டு விட்டால் சபர பொறுத்துக் கொள்கின்றான், இது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நன்மை ஏற்பட்டால் ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல சுபச்செய்தி நமக்கு ஏற்பட்டாலும், சந்தோஷமான காரியம் ஏற்பட்டாலும் அதற்கு நன்மை, ஒரு சோகமான ஒரு காரியம் ஏற்பட்டாலும் அதற்கும் நன்மை, இது மூமினுக்கு தான் கிடைக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதனுடைய அடிப்படையில் பார்ப்போம், அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல பெண்கள் ஒரு தடவை அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை ரலபனா அலைக்கர் ரிஜால், ஆண்கள் தான் எப்போது பார்த்தாலும் உங்களை மிகைத்து விடுகின்றார்கள், நீங்க எப்போது பார்த்தாலும் ஆண்களோடையே சேர்ந்து இருக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு சொற்பொழிவு நடத்துங்க என்று கேட்கின்றார்கள். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறாங்க. இந்த நாள் என்று குறித்து அந்த நாள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. வந்து அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய செய்தி, யாருக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்தியை சொன்னா அவர்களுக்கு பிரயோஜனப்படுமோ அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இடம் பார்த்து, இனம் பார்த்து, ஆள் பார்த்து செய்தியை சொல்லுவாங்க. மா மின் குன்ன இம்ராத்து துகத்திமு ஸலாசத்தன் மின் வலதிஹா, உங்கள யாராவது ஒரு பெண்ணு 3 பிள்ளைகளை இழந்து விட்டார்கள் என்றால், இல்லா கானலஹா ஹிஜாபன் மினன்னார், இந்த பிள்ளைகள் எல்லாம் நாளை நரகத்திற்கு போகாம உங்களை பாதுகாத்து விடும், தடைக்கற்களாக வந்து நிற்கும். நீங்க நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு கட்டம் வந்தால் இந்த 3 பிள்ளைகளையும் வரிசையாக வந்து நின்று, என்னுடைய தாயாரை நீ நரகத்துக்கு அனுப்பாதே, என்னுடைய தகப்பனாரை நீ நரகத்திற்கு அனுப்பாதே என்று சொல்லி இந்த பிள்ளைகள் வந்து அல்லாஹ்விடத்தில் வாதிடும் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி புகாரியில இடம்பெற்றிருக்குது. இதை எதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 101வது ஹதீஸாக புகாரில் இடம்பெறுது. இது எதற்கு குறிப்பிடுறாங்கன்னா, பெண்கள் தான் பிள்ளைகள் இறந்த உடனே அழுது ஆளா பறப்பாங்க, தோளா துடிப்பாங்க. அவர்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க, ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னா நீ இப்படியே பதறாத, சிதறாத, இந்த குழந்தை எல்லாம் உனக்கு நாளைக்கு நரகத்துல உன்னை நீ நரகத்துல போய் விழாமல் தடுக்கக்கூடிய சிறந்த ஒரு சாதனமாக வந்து நிற்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெண்ணு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, 3 பெண்ணு சொல்லி அதிகமான வரம்ப கொடுக்குறீங்களா, 2 பிள்ளை இழந்துட்டோம், அதற்கு என்ன அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வஸ்னைன், 2 பிள்ளை இறந்தாலும் நன்மைதான், அந்த பிள்ளையும் வந்து உங்களை வந்து அந்த 2 பிள்ளைகளும் 2 குழந்தைகளும் உங்களை நரகத்திற்கு போகாமல் தடுத்துவிடும் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரில 101வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. இதை எதற்கு சொல்கின்றது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, ஒரு மூமின் செய்யக்கூடிய காரியம் எல்லாமே ஆச்சரியம். பார்த்தீர்களா, இது ஒரு மூமின் அல்லாதவனுக்கு, இறை நம்பிக்கை அல்லாதவனுக்கு இது கிடையாது, ஒரு காஃபிருக்கு இது கிடையாது. அல்லாஹ் நம்பியவனுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம், அவன் செய்யக்கூடிய எல்லா காரியமே நன்மையாக அமைந்து விடுகின்றது. அடுத்து பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதிகமான கூலியை பெற்று தரக்கூடிய தர்மம் எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அறப்பாதையில நீ 1 ரூபாய் செலவழிக்கிற, ஒரு தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வதில் 1 ரூபாய் நீ செலவழிக்கிற, ஒரு தீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீனின், ஒரு மிஸ்கீனுக்கு ஏழைக்காக வேண்டி நீ 1 ரூபாயை தர்மம் செய்யற, அந்த வகையில செய்த தர்மத்தினுடைய 1 ரூபாய், ஒரு தீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக, உன்னுடைய குடும்பத்திற்கு உன்னுடைய பிள்ளைக்கு நீ செலவு செய்ய அந்த ரூபாய், இதெல்லாம் ஆலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக்,
இந்த இத்தனை ரூபாய்கள்லையுமே மிக சிறந்த ஒரு கூலியை தர்றது எது தெரியுமா? உன்னுடைய மனைவி மக்களுக்காக நீ செலவு செய்ய, அதுதான் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை பெற்று தருகிறது. யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 2358வது ஹதீஸாக வந்திருக்கிறது. புள்ள கேட்கிறான், அப்பா முட்டாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அது இந்த ஈ மொய்க்கக்கூடிய அந்த பண்டத்தை வாங்கி கொடுத்துடக்கூடாது. இல்ல ஒரு சாக்லேட் வாங்கி கேட்கிறான், ₹1 நீங்க கொடுக்குறீங்க, இது அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய கூலிய பெறுது. உங்களுடைய மனைவி இந்த நோன்பு நேரத்தில் பெருநாள் அன்று சேலை எடுத்து கேட்கிறாங்க, நீங்க மனமோந்து கொடுக்குறீங்க, நொந்து கொடுக்காம மனமோந்து நீங்க கொடுக்குறீங்க. பிள்ளைகள் கேட்குது, துணிமணிகள் எடுத்து கொடுக்குறீங்க. இதெல்லாம் உலகத்துல எந்த மார்க்கமாக எப்படி சொல்லுதா? உன்னுடைய மனைவிக்கு நீ செலவு செய்யற, அது கடமை. அந்த கடமைக்கும் அல்லாஹ் ஒரு தர்மத்தினுடைய கூலியை தர்றானா, எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாம இருக்கிறோம், எப்படிப்பட்ட அமைப்பு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கா. நம்முடைய வாழ்க்கையே வணக்கமாக அமைப்பாங்க. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்விடத்தில் தர்மத்தை பெற்று தருகின்றது என்றால் அல்லாஹ் என்ன பரக்கத்து செய்திருக்கான் பாருங்க. அடுத்து பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால ஹஸன் இப்னு அலி இருக்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் பேரப்பிள்ளை எடுத்து முத்தம் கொடுக்கிறாங்க. முத்தம் கொடுத்த உடனே அக்ரா இப்னு ஹாபிஸ், அவர் கொஞ்சம் கிராமப்புறத்தில் உள்ளவர், அவர் ரசூலுல்லாஹ்வை பார்த்து, முத்தம்லாம் கொடுப்பீங்களா? இன்னலி அஷரத்தன் மினல் அவுலால் மினல் வலது, 10 பிள்ளை எனக்கு இருக்குது, மா கப்பல்த்து மினுகும் மகதன், ஒரு பிள்ளை கூட முத்தமிட்டதே கிடையாது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. நவர இளைஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, எப்படியா இப்படிப்பட்ட ஜென்மங்கள் இருக்குங்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், உன்னுடைய பிள்ளைக்கு நீ கருணை காட்டலன்னா அல்லாஹ் உனக்கு கருணை காட்ட மாட்டான். நீ உன்னுடைய பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கறிய, அது அல்லாஹ் இவன் என்னுடைய பிள்ளை தன்னுடைய பிள்ளையை பார்த்து முத்தம் கொடுக்கிறான் சொல்லி அல்லாஹ் உனக்கு அன்பு காட்டுறான், அதுக்கு நன்மை. உன்னுடைய பிள்ளைக்கு நீ முத்தம் கொடுக்கிறிய, அதுக்கு அல்லாஹ் நன்மை தர்றாங்க. எந்த மார்க்கம் சொல்லுது? பிள்ளை எடுத்து முத்தம் கொடுத்து, பிள்ளை எடுத்து அரவணைக்கிறது, அவனுடைய தலையை தடவி கொடுக்கிறது, வருடி கொடுக்கிறது, இதற்கு உனக்கு நன்மை என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லாஹ் நம்ம இந்த குஃபரான மார்க்கத்தில் நம்ம ஆக்காம அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் ஆக்கி வச்சிருக்கிறான, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இப்படிப்பட்ட நன்மையை இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கின்றது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், பள்ளிவாசலுக்கு ஒருவர் காலையிலும் மாலையிலும் வர்றாரு. அப்படி வரும்பொழுதெல்லாம் அவருக்கு சுவனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மாளிகை எழுப்புறாங்க. நோன்புல வந்துகிட்டு இருந்தோம், நோன்பு முடிஞ்ச பிறகு பொருந்தா அன்றைக்கு கிளம்புவோமே அதுதான். அப்புறம் என்ன செய்ய மாட்டோம், வால் போஸ்டர் தான் ஓட்டணும். நம்மளானுக்கு வந்த நண்பர்களை காணவில்லை, கண்டுபிடித்து தரக்கூடியவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அருமை சகோதரர்களே. அப்படிப்பட்ட நிலைக்கு நாம போயிடக்கூடாது. தொழுகைக்கு வந்தோமா, மன்ஹதா இலல் மஸ்ஜிதி, காலையில யார் பள்ளிக்கு வருகின்றார்களோ ஓராக, யார் மாலையில பள்ளிக்கு வருகின்றார்களோ, அஅத்தல்லாஹு நுஸலத்தன் மினல் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் தஆலா சோனத்தில் ஒரு தங்குமிடத்தை ஏற்படுத்தி வைக்கின்றான். இதற்கு நன்மை. நாம பள்ளிக்கு நம்முடைய கடமையை தான் செய்ய வர்றோம், அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு மாளிகையை எழுதி வைக்கிறான். அடுத்து பாருங்க, நாம ஒரு செடி நடுறோம், இன்றைக்கு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படிங்கிறான். நம்ம வீட்டில் உள்ள பெண்களுக்கு எல்லாம் மரத்தை வளர்ப்போம் அப்படின்னா அது குப்பையில எல்லாம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒரு மரம் அப்படிங்கிறது இருக்குத, ஒரு மனிதனை வளர்க்கிறதுக்கு சமம். மனிதனை விட மிக சிறந்தது. ஏனென்றால் அதுல இருந்துதான் ஆக்சிஜன் கிடைக்குது. அந்த ஆக்சிஜன் நமக்கு சுவாசத்தை கொடுப்பதற்கு உதவுகின்றது. அடுத்து நாம உடறமை கெட்ட காற்று, கார்பன் டை ஆக்சைடு கார்ல இருந்து வருது, இதை பூரா மரம் தான் வாங்கி அப்படியே ஃபில்டர் பண்ணி அதை வச்சு தனக்கு உணவு தயாரிச்சுட்டு நமக்கு ஆக்சிஜனை தருது. இதன் மூலம் இதுல உள்ள அந்த இலை விரிஞ்சிருக்கின்றது, அதுல இருந்துதான் அப்படியே நீராவி எல்லாம் உறிஞ்சப்பட்டு மழையாக பெய்கிறது. ரசூலுல்லாஹ் மழை பெய்வதற்கு மரத்தை வளருங்கிறதையும் சொல்றாங்க. அதுல ரசூலுல்லாஹ் கொஞ்சம் உச்சகட்டமா என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு மூமின் ஒரு செடியை நடுகின்றானோ அல்லது மரத்தை நடுகின்றானோ அல்லது ஒரு வேளாண்மை செய்கின்றானோ அதுல ஒரு பறவை உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டால் அதற்கு நன்மை எழுதப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அடுத்து பார்க்கிறோம், ஒரு மனுஷன் போற இடத்துல அழகான ஒரு மாம்பழம் இருக்குது, அவன் தோட்டத்துக்காரன் அனுமதி கொடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து சாப்பிடுறான், அதற்கும் நன்மை. ஒரு ஆடு இலையை சாப்பிடுது, அதற்கு நன்மை. எப்படி மூமின்களுடைய செயலை மார்க்கம் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறது என்று பாருங்கள். இது புகாரியில் பதியப்பட்டிருக்கு. இப்படி நாம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே நன்மையாக இருக்குது.
இப்படி அல்லாஹ் தஆலா நன்மையாக ஆக்கி வச்சிருக்கும் போது இந்த டிவிக்கு முன்னால போய் உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம பாவி கிடையாதா? நீங்க சிந்திச்சு பாருங்க. அலம் யஅனில் லதீன அன் தக்ஷா குலூபுகும் லிذிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வை நினைத்து அவர்களுடைய உள்ளம் அஞ்சக்கூடிய நேரம் இன்னும் நெருங்கவில்லையா? வமா நஸல மினல் ஹக், சத்தியத்திலிருந்து எது இறங்கியதோ அந்த ஒன்றை நினைத்து அவர்கள் இன்னும் பயப்பட ஆரம்பிக்கலையா? வலா யகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபல், இதற்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை போன்று இவர்கள் ஆகிவிட வேண்டாம். ஃபதால அலைஹிமுல் அமத், அவர்களுக்கு மத்தியில அவகாசம் நீண்டு போய் ஃபகஸத் குலூபுகும், அவருடைய உள்ளம் இறுகிய நெஞ்சமாக ஆகி போய்விட்டது, பாறை போன்று ஆகிவிட்டது. கஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்கள் அதிகமானவர்கள் துரோகிகள். இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல சகோதரர்கள், ஒரு சில சகோதரர்கள் தவிர்த்து இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் சதாவும் அந்த சினிமா தான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. அல்லாஹ் காப்பாத்துறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களே, ஒரு முஃமின், அதாவது ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு ஹாஜி அவர் இறந்து விட்டார் என்றால் அவர் மறுமையில அவர் தல்பியா சொல்றவராகவே எழுந்திருப்பாராம். அதனால அவரை கஃன் பொதியும் போது அவருடைய தலையை நீங்க மூடாதீர்கள். யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படியே அவர் எழுந்திருக்கார் மறுமையில. கபர்ல இருந்து எழுந்திருக்கும் போது தல்பியா சொல்லிட்டு அவர் எழுந்திருப்பாரு. அவரை ஹாஜிங்கிறது மறுமையில தெரியணும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்றாங்க. இது கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க. இது படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எழுதுனாம வஃபாத்தான என்ன நிலையில மறுமையில எழுந்திருப்போம். மா யந்துரூன இல்லா ஸைஹத்தன் வாஹிதத்தன் ஃபைதா, அவர்களுக்கு ஒரே ஒரு பேர் இடி சத்தம் மட்டும்தான் பாக்கி இருக்குது, பஸ்மமாகி போவார்கள் அப்படிங்கிறாங்க. வலா யஸ்ததீஊன தௌசியா, இப்படி ஒரு அல்லாஹ்விடத்தில் இருந்து பெரிய ஒரு பேரடி சத்தம் வரும் பொழுது அவங்க கடைத்தெருவில் அப்படி வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். தன்னுடைய குடும்பத்தாருக்கு அவங்க வசியத்து செய்வது கூட நேரம் இருக்காது அப்படிங்கிறான். அப்படியே அதாப் வந்து பிடிச்சிருவோம் அப்படிங்கிறான. இந்த டிவியில தான் அதுலயும் பெண்கள் சதாவும் ஆயிரக்கணக்கான சீரியல்கள், அந்த சீரியல்கள்ல போய் அப்படியே அதிலேயே அவர்கள் மாட்டிக்கொண்டு அடிமைகளாக இருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதையெல்லாம் நாம கவனத்தில் வச்சு இந்த ஒரு பாவத்தில் இருந்து நாம அனைவருமே விடுபடணும். இந்த டிவியை மூடணும். அது நம்மை வழிகேட்டில் கொண்டு போகுது. அதுல பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய ஆத்மா எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த ஒருவன் மீது ஆணையாக சொல்கிறேன், லவ் தஅலமூன மா அலம், நான் அறிவதை நீங்கள் அறிந்திருந்தால் பகைத்தும் கஸீரன், நீங்கள் அதிகம் அதிகம் அழுதிருப்பீர்கள், வல லஹித்தும் கலீலன், குறைவாகவே நீங்கள் சிரித்திருப்பீர்கள். புகாரில இது இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி 6637. அல்லாஹ் சொல்றான், இது ரசூலுல்லாஹ் சொன்னது.
அல்லாஹ் சொல்கின்றான், நாளை மறுமையில இந்த காபிர்கள் எல்லாம் நரகத்தை அப்படியே இந்த புறக்கனால இப்படி சைடா அப்படி பக்கவாட்டா அப்படி பார்ப்போம்ல, நரகம் அல்லாஹ்வுக்கு முன்னால் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து தராகும் யோரலோன அலைஹா ஹாஷிஈன் மினதுல்லி, அந்த நரகத்தின் மீது அவர்கள் காட்டப்படுவார்கள். அப்ப எந்தூருன மின் தரஃபின் ஹஃபியின், லேசான அந்த பார்வையாக அப்படியே நரகத்தை அப்படியே பார்த்துட்டு பயந்து போய் நிற்பானா. அந்த நேரத்தில் மூமின்கள் சொல்வார்களா, இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வஅஹ்லிஹிம் யௌமல் கியாமா, மிகப்பெரிய நஷ்டத்திற்குரியவர்கள் யார் தெரியுமா? தங்களையும் தங்களுடைய குடும்பத்தாரையும் நஷ்டத்தில் ஆழ்த்தி விட்டார்கள் அவர்கள் தான். குடும்பத்தோடு சேர்ந்து உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் படத்தை. அப்படி பார்க்கக்கூடிய படமா? இந்த வீட்டுல நம்முடைய அக்கா தங்கச்சிய, அதாவது இந்த துப்புள் பெரிய ஆடை உடுத்திருக்கிறத நீங்க பார்த்திருக்கீங்களா? அதுல ஆடை தெரியறது மட்டுமல்ல, பம்பரம் ஓட்டுற காட்சியும் காட்டிக்கிட்டு இருக்கலாம். அசிங்கமா இல்ல? வெக்கம், சூடு, மானம், சொரண இருந்த அந்த காட்சியை நம்ம மகனும் அவன் மகனும் தகப்பனும் சேர்ந்து பார்க்க முடியுமா? தாயும் மகளும் சேர்ந்து பார்க்க முடியுமா? செருப்பால் அடிக்கணும். இப்படி தாயும் மகளும் இருந்து பார்த்தார்கள் என்றால் ரெண்டு வரையும் செருப்பால் அடிக்கணும். அவ்வளவு மோசமான ஒரு காட்சி. இதை பார்க்கக்கூடியவர்கள் மூமின்களாக இருக்க முடியுமா? சிரிச்சு பாருங்க. இவர்கள் எல்லாம் நரகத்தினுடைய கொல்லிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நபி தோழர்கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எதற்காக நீங்கள் சிரிக்கின்றீர்கள் என்று கேட்கிறாங்க. எதற்காக வேண்டி நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று கேட்க வேண்டாம் அப்படிங்கும் போது, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு பதில் சொல்றாங்க, அடியான் அல்லாஹ்விடத்தில் வாதம் புரிந்ததை நினைத்து நான் சிரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த அடியான் அல்லாஹ்ட்ட சொல்றானா, யா ரப்பி அலம் துஜிர்னி மினல் ظلم, என்னை பாவத்திலிருந்து நீ துரோகம் செய்வதிலிருந்து என்னை காப்பாயா இல்லையா அப்படின்னு கேட்கிறானா. ஆமா அப்படிங்கிறானா. உடனே இவன் கேட்கிறான் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், எனக்கு சாட்சியா நீ வந்து வேற யாரையும் கொண்டு வரக்கூடாது, நான் தான் சாட்சியா இருக்கணும். சும்மா பாருங்களா, எனக்கு சாட்சி வேற யாரையும் வந்து கொண்டு வரக்கூடாது, என்னையே நீ சாட்சியாக ஆக்க அப்படிங்கிற உடனே வாய பொத்து சொல்லுவங்களை பொத்திக்கிட்டு எதிராட்டின உடனே வாய பொத்து அப்படிங்கிறான். வாய்க்கு பூட்டப்படுது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்றான், உனக்கு இன்றைக்கு நீ தான் சாட்சி, உனக்கு சங்கைக்குரிய மலக்குகளும் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, கிராமன் காத்திபீன் அவர்களும் சாட்சி என்று சொல்லிவிட்டு இப்போது அவனுடைய உடல்களை பேச சொல்றான். கண் பேசுது, கை பேசுது, கால் பேசுது, மொத்த உடல் உறுப்புகளும் அல்லாஹ்விடத்தில் பேசுகின்றது. அத்தனை பாவத்தையும் சீரியல் பாக்குறீங்களா, அத பூரா நாளைக்கு இந்த சீரியல் மெட்டி ஒளி நான் என்னென்ன பேர்கள் எல்லாம் இருக்கின்றதோ அத்தனை சீரியல்களையும் அந்த வாரியல்களையும் மறுமையில இந்த கண்ணு போட்டு உடைச்சி எடுக்கும், நாவு போட்டு உடைச்சி எடுக்கும், கை போட்டு உடைச்சி எடுக்கும். என்னென்ன படங்கள் பார்த்தீங்களோ அத்தனையும் போட்டு இது உடைச்சி எடுக்கும். அந்த தீமையை பாருங்க. ஒரு இரவுல ஒரு நல்ல சொற்பொழிவை கேட்கலாம் என்று பார்த்தா ஒரு பாயிண்ட்ல தான் மாறுது. அப்படியே இந்த பக்கம் போனா ஷைத்தான், இந்த பக்கம் பார்த்தா அல்லாஹ், இந்த பக்கம் பார்த்தா சொர்க்கம், இந்த பக்கம் பார்த்தா நரகம். அதாவது ஒரு இடத்துல சொற்பொழிவு, இன்னொரு இடத்துல நரகத்தின் பக்கம் இழுக்கக்கூடிய அந்த பாவமான காரியம். இப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இத பூரா வந்து கண்கள், காது எல்லாமே சேர்த்து சொல்லும். அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா இப்போ பூட்டை எடுத்துட்டு இப்போது அவனை விடுறான். விட்ட உடனே தன்னுடைய கையை பார்த்து சொல்றான், பாவி, உனக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்துல நான் வாதிட்டேன். நாவை பார்த்து சொல்றான், திட்டுறான், உனக்கு நாசம் உண்டா. அவன் கண்ணை பார்த்தேன், உனக்கு நாசம் உண்டாகட்டும், உனக்கு சாவு உண்டாகட்டும், தொலைஞ்சு போ, நரகத்துக்கு போகுது. அதுதான் சொல்றான், நீ தொலைஞ்சு போ, எனக்கு எதிராக நீ சாட்சி சொல்லிட்டியே, அப்ரூவர் ஆயிட்டியே என்று துடிக்கின்றான். இந்த செய்தி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்குது. அதனால இதையெல்லாம் கவனத்தில் வச்சு நாம ஏற்க வேண்டிய சபதம், இனிமேல் டிவி பார்க்கறது கிடையாது. நல்லதை பாருங்க, நல்லத பாருங்க. நாம இப்படி பார்க்கிறோமே, இது நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை எல்லோரும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. மறுமைக்காக நாம என்ன சேகரித்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒரு ஆத்மா மறுமைக்காக வேண்டி என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறது. நம்ம மொத்த அமலையும் கணக்கு போடுவோம். சினிமாவில் உட்கார்ந்து இருக்கிறோமே, அதுதான் நம்மகிட்ட மகிழ்ச்சி போயிடும்.
இன்றைக்கு ஒரு நாள்ல 3 மணி நேரம் டிவில போய் உட்கார்ந்தோம், 2 மணி நேரம் டிவில உட்கார்ந்தோம், இரவுல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்று உட்கார்ந்தோம். அதுல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லவே வேண்டியதில்லை. விடிய விடிய படம் பார்த்துட்டு அரட்டை அடிச்சுட்டு சிகரெட்டும் குடிச்சுக்கிட்டு, சிகரெட் குடிக்கக்கூடிய ஆட்களும் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்னா நாம இங்க போட்டிருக்கோம், பீடி குடிக்கிற மகான் நம்முடைய பள்ளியில என்ன செய்யக்கூடாது, தொலை வைக்க கூடாதுன்னு வச்சிருக்கோம். ஏன்னா கஸ்தூரி வாட இது மாதிரியான ஆட்கள்லாம் தொலைவிக்க கூடாதுங்கிற அளவுல வச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த தீமையை செய்யக்கூடியவர்கள் மர்ம இடத்துல கை சொல்லும், ஆமா இவர் பில்டர் தான் அடிச்சாரு, அது சொல்லும். நாவு சொல்லும், பில்டர் தான் அடிச்சாரு, சுருட்டு அடிச்சாரு, இவரு பீடி குடிச்சாரு. அல்லாஹ் தரக்கூடிய அந்த காசை இப்படி ஏதாவது கரியாக்குறது சொல்றோமே, இதையெல்லாம் நினைச்சு இந்த தீமைகள் எல்லாவற்றையும் விட வேண்டும். இப்படி பீடி குடிச்சிட்டு படம் பார்க்கக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு எல்லாம் மறுமையில இந்த கைகள், கால்கள், கண்கள் எல்லாம் சாட்சி சொல்லும். அதுல நாம மாட்டிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா இதை காரணமாக சொல்லி நம்மை நரகத்தில் தூக்கி போட்டுறக் கூடாது. அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்றான், இன்றைய தினத்துல உங்களுடைய கைகள், உங்களுடைய கால்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுது என்று சொல்கின்றான். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த சினிமா படம், இந்த டிவி அப்படிங்கிறது ஆண்களும் பெண்களும் அதை விட்டு முற்றிலுமாக வெளியாகிவிட வேண்டும், வெளியேறிவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் நன்மை பெறுறோம், இந்த ஒன்று மட்டும் தீமையாக அமைஞ்சிருக்கு, திரைப்படம் மட்டும். அந்த தீமையில போய் நாம உட்காராமல் நம்முடைய மொத்த வாழ்க்கையும் நன்மைக்குரிய வாழ்க்கையாக ஆக்கி சுன்னத்துக்குரியவர்களாக ஆவோம். ஆகிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குர்ஆன் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குர்ஆன் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குர்ஆனின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலித் ஒரு ஆய்வு, குர்ஆனை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. அல்லாஹ்